ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சமையலில் பிகினர்ஸாக இருக்கவங்க கூட ஈஸியாக செய்யக்கூடிய காளான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, ஒரு ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, கொஞ்சமாக பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, 4 பல் முந்திரி, கொஞ்சமாக வரக்கொத்தமல்லி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் காளானை நல்லா கழுவிட்டு 2ஆக கட் பண்ணி அதோட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கி இந்த அளவுக்கு தண்ணி விடும்போது இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கி வரும்போது இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் காளானும் வேர்க்கடலையும் சேர்ந்து வரும் பாருங்களேன் ஒரு மனம். செஞ்சு பாருங்கள். ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா கழுவிட்டு சேர்த்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சூடான சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்கும் ஒரு அடிப்பொலியான காம்போங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப கொண்டே வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு எப்போ செய்வீங்கன்னு விரும்பி கேட்குற அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.